ஆவின்ல இருந்து எந்த பால் பாக்கெட் தடை இல்லாம கிடைக்கிறதுக்கு ஆவின்ல நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு சொன்னாங்களே. பால் கடி இருக்குன்னா, ஆனால் காலை நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் தான் கடி இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் கடிக்க மாட்டுது எதுவுமே. மக்களுக்கு அவங்க வாங்கணும்னு பார்த்தீங்கனாலே இங்கேருந்து நம்ம பட்டாள மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே போய் தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. இங்கே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. இங்கே இல்லை, கடையில் எதுவுமே இல்லை, அதனால பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. கடையே எதுவும் ஓப்பனில் இல்லை இங்கே. முதல்வருக்கு என்ன சொல்லிருக்கீங்க? அவர் எதனா பார்த்து, ஆமாம் கவர்மெண்ட் அவங்க எதனா பார்த்து ஆக்ஷன் எடுத்து எதனா பண்ணால் தண்ணி போக சீக்கிரமாக கொஞ்சம் இது பண்ணால் நல்லா இருக்கும்ண்ணே. சார், இப்போ இங்கே நேற்றும் தண்ணி நின்றுச்சு, இப்போவும் தண்ணி நிற்குது. ஆனால் தொடர்ந்து இங்கே தண்ணி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது போல தண்ணி போல எங்கள் ஊர் எம்எல்ஏ இன்னும் பார்க்கல. பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ பார்க்கல. அடுத்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் கம்யூனிஸ்டில் பெரம்பூர் பகுதி துணை செயலாளர். ஆனால் இங்கே தொடர்ந்து தண்ணி எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனால் ஏன் போக மாட்டேங்குது? அது அவர் எம்எல்ஏ தான் கேட்கணும். நம்மளை கேட்க விடாது. எம்எல்ஏ இதுவரையிலும் ஏரியாவுக்கு பார்க்கல. பெரம்பூர் தொகுதியில் பிவி காலனி தவிர மீதி எந்த தொகுதியும் மீதி ஏரியாவை பார்க்கல. அதை நீங்கள் கேட்டு சொல்லுங்க. வருஷம் இதே கதை தானா? இதே நிலைமை தான் நடந்துருக்குது. இவர் வந்ததுலேருந்து இதே நிலைமை தான் நடந்துருக்குது.